மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தீக்குச்சி மரங்களின் வகைகள் குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலைத்துறையின் மூலம் பிரதம மந்திரியின் புதிய பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் TKS குமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் குதிரை மசால். இன்றைய தகவல் நேரத்தில் வாழையில் உயர் வினையியல் நோய்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் குறித்த தகவல்கள் மற்றும் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள மண்டல தோட்டக்கலை கண்காட்சி பற்றிய தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. அதிக வறட்சி, அதிக மழை வேளாண் பயிர்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றது. இச்சேதத்தை ஈடுகட்டும் வகையில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இப்பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனடைந்த ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் TKS குமார் அவர்களை சந்தித்த போது இந்த பயிர் பாதுகாப்பீடு பற்றி நம்ம மாவட்ட டிடி மேடம் அவங்களும் ஹெச்ஓ இவங்கெல்லாம் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வாழை, வெங்காயம், கடலைக்காய் இப்படி போட்டு வருவோம். அதில் வருஷமான முக்கிய பயிரில் வெங்காயம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பயிர். அது ஐப்பசி தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐப்பசியில் புரட்டாசி ஐப்பசியில் நடவு செய்கிறதுக்கு இந்த பருவமழை வந்து கரெக்டான டைமில் வந்தோடனே அதை நடவு செஞ்சு இந்த எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா கொங்கர்வாலை ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ஏக்கர் வருஷம் 1000 ஏக்கர் நடவுக்கு வரும். இந்த வருஷம் மழை இல்லாத காரணத்தினால ஒரு 100 ஏக்கர் கூட இல்லாமல் நிலமையில் தான் இருக்குது. அந்த 100 ஏக்கர் கம்மியாக நடவு பண்ணவங்களும் கூட அதை கரெக்டாக இனியும் 10-15 நாள் எடுப்புமா, அது மறுபடி வறண்ட சூழ்நிலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்தாலும் மறுபடி பின்னாடி மழை பிடிச்சிச்சின்னா அதுவும் வேஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இப்போ அப்படி பார்க்குற சூழ்நிலையில் இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே வெங்காய பயிருக்கு பயிர் காப்பீடு செய்து அதற்குண்டான நஷ்டீடு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம உழவு செஞ்சு பயிரிட முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வெங்காயத்து பயிர் பார்த்தீங்கன்னா ரூ. 1600 பிரீமியம் கட்டுறோம். அதுக்கு 25% காப்பீட்டு இழப்புத் தொகையாக கொடுக்குறாங்க. மறுபடியும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி டிசம்பர் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நடவு பண்ணி நம்ம இன்னும் 15, 20 நாளில் மறுபடியும் கருகிற சூழ்நிலையிலும் அந்த 100 விவசாயிகள் பாதிக்கப்படுற சூழ்நிலையும் இருக்குது. அதனால் எல்லா விவசாயிகளுக்குமே கிட்டத்தட்ட கவரேஜ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. 1000 விவசாயிகளில் இப்போ ஒரு 100 விவசாயி மட்டும் பயிர் சாகுபடி பண்ணியிருக்கோம். மீதமுள்ள 900 விவசாயிகள் பாதிக்கப்படுற சூழ்நிலையில் உழவு ஓட்டி, அதுக்கு உண்டான பார் ஓட்டி, தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமமான வெங்காயம் வச்சுருக்கோம். அதில் உண்டான நஷ்டம். இது எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் இப்போ அறிவிச்சிருக்கிற இழப்பீட்டுத் தொகையானது நமக்கு கைக்கு வர ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அதுக்காக கண்டிப்பாக நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாகவும் பயிர் பாதுகாப்பு காப்பீடு செய்து அந்த பயன் அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். TKS குமார் அவர்களை 08973843053 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு நெல்லில் பரவலாக இலைச்சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்குதல் காணப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு அசிபேட் 75 SP 400 கிராம் அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 50 SP 400 கிராம் அல்லது குளோரான் திரினிபோல் 18.5 SC 60 மில்லியனை ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வறட்சியான சூழ்நிலையில் எதிர்கொள்ளும் இக்கட்டான வளர்ச்சி பருவத்தில் வறட்சியின் பிடியிலிருந்து பயிர்களை காக்கவும் 1% பொட்டாசியம் குளோரைடுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ppm நுண்ணுயிர் திரவத்தினை 1% என்ற அளவில் கலந்து தெளித்து அனைத்து பயிர்களிலும் ஈரப்பதத்தினை தக்க வைத்துக் கொள்ளலாம். நெகிழித்தாள்களை பயன்படுத்தி நிலத்தின் உயரமான பகுதிகளில் தற்காலிக பண்ணை குட்டைகள் அமைத்து நீரினை சேகரித்து தெளிப்பான் மூலம் தண்ணீரை தெளித்து இக்கட்டான வளர்ச்சி பருவத்தில் பயிர்களை வறட்சியின் பிடியிலிருந்து காக்கலாம். தற்போதைய தட்பவெப்பநிலை சூழ்நிலையில் மடிநோய் தாக்குதலிலிருந்து கறவை மாடுகளை பாதுகாக்க தொழுவத்தை சுத்தமாக வைத்திருக்கவும். 1 லிட்டர் தண்ணீரில் 1% பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசலை பயன்படுத்தி பால் கறப்பதற்கு முன்பும் பால் கறந்த பின்பும் பசுவின் மடியினை கழுவிவிட வேண்டும். தற்போது நிலவும் குளிர்ந்த வானிலையின் காரணமாக பருத்தி செடியில் காணப்படும் சாறு உறிஞ்சும் பூச்சியின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 5 என்ற அளவில் மஞ்சள் ஒட்டும் பொறி வைத்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். தேவைப்படின் இமிடாக்ளோபிரிட் 200 AL 1 ஏக்கருக்கு 400 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வறட்சியான சூழ்நிலையின் காரணமாக பயிர் வகை பயிர்களில் ஏற்படும் பூ உதிர்தலை தடுக்கவும் பயிர்களின் வறட்சியின் பிடியிலிருந்து பாதுகாக்கவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பல்ஸ் ஒண்டர் மருந்தினை 1 ஹெக்டேருக்கு 5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து இலை வழியாக தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் குதிரை மசால். தீவன பயிரான குதிரை மசால் வளர்ப்பு குறித்து காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் வருடம் முழுவதும் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 1, கோ 2. அறுவடை முதல் அறுவடை விதைத்த 65 முதல் 75 நாட்களிலும் பிறகு 20 முதல் 25 நாட்களுக்கு ஒரு முறையும் செய்யலாம். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 1 வருடத்தில் 130 டன்கள் வரை மகசூலை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வாழையில் உயர் வினையியல் நோய்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் குறித்த தகவல்கள். கொட்டை வாழை இந்தியாவில் பயிரிடப்படும் வாழை ரகங்களில் 10 முதல் 15% பூவன் ரகம் பயிரிடப்படுகின்றது. இந்த பூவன் ரகத்தில் சில சமயங்களில் விதையுடன் கூடிய பழங்கள் தோன்றுகின்றன. இதற்கு கொட்டை வாழை என்று பெயர். இதன் மூலம் உற்பத்தி 10 முதல் 25% வரை குறைகின்றது. இதனை தடுக்க 2 மற்றும் 4D என்ற மருந்தை 25 ppm என்ற அளவில் பூ விரிந்து 20 நாட்களுக்குள் தெளிக்க வேண்டும். தார் வெளிவராத நிலை மிக குறைவான வெப்பநிலை காரணமாக தண்டில் இருந்து தார்கள் தோன்றுவதில்லை. இதனால் மலர்கொத்தின் பின் நுனிப்பகுதியில் வளர்ந்து அடிபாகம் வளராமல் அப்படியே நின்றுவிடும். பழத்தில் கட்டி தோன்றுதல் இந்த பிரச்சனை ரஸ்தாளி ரகத்தில் அதிகமாக காணப்படும். இதனால் பாதிக்கப்பட்ட பழம் சாதாரண பழத்தை காட்டிலும் கடினமாக காணப்படும். இது இளம் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துடன் காணப்படும். நீர் வாழை பழங்கள் அதிக சதைப்பற்றில்லாமல் காணப்படும். இது நேந்திரன் ரக வாழையில் அதிகமாக தோன்றும். மேலாண்மை முறைகள்
முறையான ஊட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து மற்றும் போதிய அளவு நீர்ப்பாசனம் செய்தல் இது போன்ற குறைபாடுகளை வாழை சாகுபடியில் குறைக்கலாம். தொடரும் தகவல் நேரத்தில் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள மண்டல தோட்டக்கலை கண்காட்சி பற்றிய தகவல்கள். ஊரக மற்றும் நகர்ப்புற வளமைக்கான தோட்டக்கலை என்ற தலைப்பில் மண்டல தோட்டக்கலை கண்காட்சி இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பெங்களூரு அசரகட்டாவில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறவுள்ளது. இதில் விதைகள் மற்றும் நாற்றுகள், உணவு பதப்படுத்துதல், மூலிகை மற்றும் வாசனை பயிர்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், திசு வளர்ப்பு, அங்கக வேளாண்மை, ஒருங்கிணைந்த வேளாண்மை, பசுமை குடில், வேளாண் ஏற்றுமதி சேவைகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் போன்றவற்றில் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறவுள்ளன. மேலும் பொருட்களை விற்பனை செய்ய அரங்குகள் அமைக்க விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: முனைவர் பி. நாராயணசாமி, முதன்மை விஞ்ஞானி, வேளாண் விரிவாக்கத்துறை, சமூக அறிவியல் மற்றும் பயிற்சி பிரிவு, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம், அசரகட்டா, பெங்களூரு 560089. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08028446010. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் கத்தரி சாகுபடி செய்ய முடியும். பறவை நிற்பான்கள் ஏக்கருக்கு 10 வீதம் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை உண்ணும் எதிரி பறவைகளின் நடமாட்டத்தை அதிகரிக்கலாம். புகையான், இலைப்பேன் மற்றும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த மஞ்சள் ஒட்டும் கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 2 அல்லது 3 உபயோகிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை கரைசல் 5% 2 முதல் 3 முறை தெளிப்பதன் மூலம் புகையான், இலைப்பேன் மற்றும் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை கரைசல் தெளிப்பதன் மூலம் காய் துளைப்பான்களின் தாக்கமும் குறையும். வேப்ப எண்ணெய் 2% கரைசலில் தெளிப்பின் மூலம் காய் துளைப்பான் தாக்கத்தை ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடியும். புகையான் மற்றும் இதர சாறு உருந்து பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இமிடாக்ளோமிரிட் ஒரு ஹெக்டருக்கு 150 மில்லிலிட்டர் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். தண்டு மற்றும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஹெக்டருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் உபயோகிக்க வேண்டும். தண்டு மற்றும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த ட்ரைகோகிரம்மா குளோனஸ் என்ற உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை ஹெக்டருக்கு 1 முதல் 1.5 லட்சம் என்ற எண்ணிக்கையில் ஒரு வார இடைவெளியில் 4 to 5 முறை வயலுக்குள் விட வேண்டும். வேப்ப முன்னாக்கு ஹெக்டருக்கு 250 கிலோவை 2 பாகமாக பிரித்து நட்ட 25வது மற்றும் 60வது நாட்களில் 2 முறை மண்ணில் இட வேண்டும். காய்ப்புழுக்களின் சேதம் 5% அதிகமாக இருந்தால் சைஃபர்மெத்ரின் 0.005% கரைசல் அல்லது கார்போரைல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 3200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3300 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் சின்ன சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 1449 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1562 ரூபாய்க்கும், அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1550 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி தேவக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1950 ரூபாய்க்கும், போலூரில் குறைந்தபட்ச விலையாக 1627 ரூபாய்க்கும்
அதிகபட்ச விலையாக 1915 ரூபாய்க்கும், நெல் கோ 43 உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்ச விலையாக 1470 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 1749 ரூபாய்க்கும், கேழ்வரகு சிவப்பு செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 2919 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 2939 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 4300 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும், கொளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 4600 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 5400 ரூபாய்க்கும், வாழை பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும், மணிலா டிஎம்பி 7 சிங்கம்புணரியில் குறைந்தபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4390 ரூபாய்க்கும், அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 4050 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4590 ரூபாய்க்கும், எல் இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 7999 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்ச விலையாக 5998 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 7998 ரூபாய்க்கும், பச்சை பயிறு இதர ரகம் வேலூரில் குறைந்தபட்ச விலையாக 4800 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4820 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 4890 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4950 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கரூரில் குறைந்தபட்ச விலையாக 6700 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 6900 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 7900 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 8700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 46 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.4 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.7%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 1.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 56.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 296.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 973.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி நிறைவு பெறுகிறது. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம்
பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். காடுகளில் தீக்குச்சி மரம் அதிகம் காணப்படுகிறது. இந்திய நாட்டின் தீப்பெட்டிகளுக்கான கச்சா பொருள் தேவையை 95% மரக்குச்சியும் 5% மெழுகு குச்சிகளும் நிறைவு செய்கின்றன. அந்த வகையில் தீக்குச்சி மரங்களின் வகைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். உமேஷ் கண்ணா அவர்கள். தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கு வந்து தேவையான உகந்த மரங்களில் ஒன்றான வெள்ளை கடம்புடைய தோட்டத்தில் நின்றுருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், தீக்குச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். தீக்குச்சிலே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து மெழுகில் செய்கிற தீக்குச்சி, இன்னொன்று வந்து கட்டையில் செய்கிற தீக்குச்சி. மெழுகில் செய்கிற தீக்குச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது. நிறையா அதை ஒரு மாதிரி சேஃப்டியாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து அதில் நிறைய ப்ராப்ளம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மக்கள் பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து குச்சி மூலமாக தயாரிக்கிற தீக்குச்சியை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வகையான மரங்கள் வந்து உபயோகத்தில் இருக்குது. அதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பெருவாரியாக வந்து பிய மரம், பீனாரி மரம், அயிலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரங்களை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது நாள் வரைக்கும். அண்ட் தீக்குச்சியுடைய உற்பத்தின்னு பொறுத்த வரைக்கும் வந்து இது மொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 65% தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் உற்பத்தி ஆகுது. இந்த 65% தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்தியாகிற தீக்குச்சியில் கிட்டத்தட்ட 85% வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்போது தீக்குச்சி தொழிற்சாலையுடைய முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தீக்குச்சிக்கு வந்து என்னென்ன மரங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்து இந்த வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்டதன் விளைவு கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான மரங்களை வந்து இந்த தீக்குச்சி தயாரிப்பதற்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று, நம்ம நார்மலாக ரொம்ப காலமாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிய மரம் அல்லது பீனாரி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் எந்த வகையான தட்பவெப்ப நிலையிலையும் எந்த வகையான மண் வகைகளையும் பெருவாரியாக வந்து வளர்க்கப்படுது. முக்கியமாக வந்து மானாவாரி நிலங்கள், தரிசு நிலங்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பிய மரம் வந்து நம்ம பயிரிட்டுக்கலாம். அடுத்து இந்த மரம் நீங்கள் பின்னால் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மரம் வெள்ளைக்கடம்பு. இந்த மரத்துக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா இது வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம். வேகமாக வளருது அப்படின்னா வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மரத்தை வந்து நம்ம வடமேற்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து, நம்ம இந்தியாவில் வடமேற்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மரம் அங்கே, அதாவது வடமேற்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பிளைவுட்டுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம். ஸோ இந்த மரம் மட்டும் இல்லாமல் வாகையில் வந்து ஒரு இனம் வந்து கண்டறிஞ்சிருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல தீக்குச்சி தரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெல்ரை மரம் தீக்குச்சிக்கு வந்து உபயோகப்படுத்தலாம். நம்மளுடைய கல்யாண முருங்கை, நம்மளுடைய சொர்க்க மரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய மலைவேம்பு. ஸோ இது எல்லாமே வந்து தீக்குச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த மரமாக இருக்குது. ஓகே, தீக்குச்சிக்கு உகந்த மரம் எதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்? கண்டிப்பாக வந்து அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல உருட்டுத்தன்மையாக இருக்கணும். அதில் வந்து கிளைகள் வந்து ரொம்ப வெடிச்சிருக்கக்கூடாது. அந்த கணுக்கள் வந்து அந்த மெயின் மரத்தில் வந்து பதிஞ்சிருக்கக்கூடாது. அந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல வெளிரிய வெண்மை நிறமாக இருக்கணும். கலர் கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து அந்த தீக்குச்சி வந்து மார்க்கெட்டில் வந்து
கண்டிப்பாக வந்து சேல் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரியான பண்புகளை கொண்டு நம்ம வந்து பல்வேறு வகையான மரங்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சதன் விளைவாக இப்போ நான் உங்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு 10-12 வகையான மரங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த மரங்களில் வந்து அந்த தீக்குச்சிக்கு என்னென்ன மாதிரியான பண்புகள் அதுக்கு வேணுமோ அந்த பண்புகளை வந்து ஆராய்ச்சியில் வந்து நம்ம வந்து மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அண்ட் ப்ராபபிளி வந்து இன்னொரு 2-3 வருஷத்தில் இந்த 12 வகையான மரங்கள்லேருந்து கண்டிப்பாக வந்து உயர் விளைச்சலை தரக்கூடிய ஒரு 2-3 ரகங்கள் வந்து விவசாய பெருமக்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்களை 08015271915 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 16/1/2017 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நிலப்போர்வை அமைத்து ஸ்ட்ராபெரி சாகுபடியில் பயனடைந்த நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஜி வெங்கடேஷ் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேம்பு குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காடை முட்டை போண்டா குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் K. சிபி தாமஸ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.